younger daysல பார்க்கும் பொழுது when I was doing my graduation யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு பர்டிகுலர் மேக்ஸில் ஒரு பேப்பர் எழுத போகிறோம். எல்லாரும் படிச்சுட்டு இருந்தா நானும் படிக்கிறதுக்கு நிறைய இருந்தது. என்னோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு தயவுசெய்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுறியான்னு கேட்டா. நான் ரொம்ப யோசனை பண்ணேன். ஐயோ நம்ம இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா மீதி படிக்க முடியாதுன்னு நினச்சேன். சரி நான் பார்த்தேன், சரி பரவாயில்ல நம்ம வந்து இவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், கம் வாட் மே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸாம் போய் உட்கார்ந்தோம். நான் அவளுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதே கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின் வந்தது. அவள் அங்கேருந்து என்னை பார்த்து சிரிச்சா, நான் அவளை பார்த்து சிரிச்சேன். அதே ஒரு ஹாப்பினஸ். அண்டு அந்த ஆன்சரை வந்து அப்பதான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பார்த்ததுனால ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதும்போது அப்போ எனக்கு அது 10 மார்க் கொடுத்துட்டா மாதிரி ஒரு ஹாப்பினஸ். கான்ஃபிடென்ட்டா எழுதினேன். அவள் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வெளியில வந்தோன்னா ஷி ஹக்ட் மீ. சொன்னா, தேங்க்யூ லதா, உன்னால நான் வந்து இந்த கொஸ்டினை ரொம்ப நல்லா அட்டன் பண்ணேன் அப்படின்னா. அதே மாதிரி ரிசல்ட் வரும்பொழுதும் we both were happy. நான் இது முடிச்சு மோர் தென் 35 இயர்ஸ் ஆகுது. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி சொல்லும்பொழுது சேம் ஹாப்பினஸ், அந்த 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 ஹக் பண்ண அந்த ஒரு ஃபீலிங் இன்னைக்கும் நான் கிடைக்குது. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிவிங். தட் இஸ் நம்ம பிரெயின் லெவல்ல we are sharing.